வணக்கம். தினக்குயில் செய்திகள். 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு பாம்பனில் மீனவர்கள் கடலில் பூத்தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். 26/12/2004 இந்த நாளை அவ்வளவு எளிதாக யாராலும் மறக்க முடியாது. அன்றுதான் ஆழிப்பேரலை என்னும் சுனாமி இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளை தாக்கியது. வான் உயரத்திற்கு எழுந்த ராட்சச அலைகள், வாரி சுருட்டிச் சென்ற உயிர்கள், சொத்துக்களின் எண்ணிக்கையை சொல்லி மாளாது. பலர் தங்களது உறவுகளை இழந்து மாறாத சோகத்துடன் இன்றும் கண்ணீருடன் வாழ்கின்றார்கள். தமிழ்நாட்டில் சுனாமி தாக்குதலால் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடலோரப் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் சுனாமி தாக்கி 20 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சுனாமி தந்த வடு மாறாது. தமிழகத்தில் 10,000க்கும் அதிகமானோர் சுனாமிக்கு பலியாகினர். காவிரி டெல்டாவின் கடைக்கோடி மாவட்டமான நாகையில் மட்டும் 6,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கடலூரில் 610 பேரும், சென்னையில் 206 பேரும், ராமநாதபுரத்தில் ஒருவரும் இறந்தனர். இந்த நிலையில் சுனாமி தாக்குதலின் 20வது ஆண்டு நினைவு தினம் தமிழகத்தில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த துயர நாளில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர கிராம மக்கள் பல்வேறு அஞ்சலி நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். அந்த வகையில் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் நாட்டுப்படகு மீனவர் சங்க தலைவர் SP ராயப்பன் தலைமையில் திமுக மீனவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் SA விஜின் முன்னிலையில் நாட்டுப்படகு சங்க தலைவர்கள் ஜெரோமியாஸ், சார்ல்ஸ் கெம்பிஸ், டேவிட், ஜான், எட்வின், ரூஸ்வெல்ட் மற்றும் பெரி, திரவியம், சந்தியா, முத்து, ராஜா, பாண்டி, முருகன், வில்லு, பார்த்திபன் உள்ளிட்ட ஏராளமான மீனவர்கள் மற்றும் மீனவ மகளிர் அமைப்பினர் அமைதி ஊர்வலமாக வந்து பாம்பன் வடக்கு கடலில் பூக்களை தூவியும் பால் ஊற்றியும் கடல் பேரலை காவு கொண்ட உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்தினர். பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியிலே கடலில் இறங்கி பூத்தூவி பால் ஊற்றி நம்மளுடைய கடற்தாய்க்கும் அஞ்சலியில் செலுத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் திமுக மீனவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் SA விஜின் பேசுகையில் 20வது ஆண்டு சுனாமி நினைவு நாள். ஆழிப்பேரலையின் கோரத் தாண்டவத்தால் உயிர் நீத்த மீனவர் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சதில் கசிகின்ற நேசத்தின் மலர்களாலும் பால் ஊற்றியும் பாம்பன் வடக்கு கடற்கரையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. உன்னையே எம் அன்னை என்று உலாவுருவோம் உன்மடியில், ஆழ்கடலே ஆர்த்தெழுந்து உன் மக்களை ஏன் அளித்தாய், ஊர் விடியும் வேளையிலே உறவுகளின் உயிர் குடித்தாய், பாருலகில் மீனவர்கள் படும் துயருக்கோர் எல்லை இல்லை, பேரழிவை ஏன் தொடுத்தாய், பெண்கடலே நீ உரைப்பாய், நீங்கா நினைவுடன் தவித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் என்றார். இன்று சுனாமி 20வது ஆண்டு நினைவு நாள். அநேக உயிர்களையும் மீனவர்கள் உயிர்களையும் காவு கொண்ட கடல்தாய் காவு கொண்ட நாள். கடல்தாய் இனிமேல் இந்த மாதிரியா ஆக்ரோஷம் எங்கள் மேல் கொள்ளாமையும் மக்கள் மேலேயும் கொள்ளாமையும் இந்த கடல்தாய் அமைதியாக எங்கள் மக்களை வாழ வைக்க வேண்டும். அமைதியாக எங்களுக்கு கடல்தாய் உணவளிக்க வேண்டும். கடல்தாய் எங்களை எப்போதும் காக்க வேண்டும் சொல்லி இன்றைக்கி சுனாமி நாளை முன்னிட்டு நாங்கள் நினைவஞ்சலி பூத்தூவி பால் ஊற்றி கடல்தாய்க்கு இறந்தவர்களுக்கும், இறந்த மீனவ குடும்பங்களுக்கும், இறந்தவர்களுக்கும் அனைத்து யார் நினையாத சுனாமியில் இருந்த அனைத்து பேருக்குமே இன்றைக்கி வந்து அஞ்சலியை நாங்கள் செலுத்தி இன்றைக்கி வந்து கடல்தாய்க்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்துகின்றோம். 20 ஆண்டு சுனாமி நாள் என்று அனுசரிக்கப்படுறோம். வடக்கு கடற்கரையில் கடல் தாய் கொந்தளிப்பினாலும் பல உயிர்கள் அன்னைக்கு போய்விட்டது.
அதை சாந்திப்படுத்துறதுக்காண்டி இன்றைக்கி மீனவர்கள் ஒன்றாக சேர்ந்து கடல் தாய்க்கு மாலை தூவி மரியாதை செலுத்தி வணங்கினோம்.